வணக்கம். ஐடிசி லிமிட்டடோட டீமர்ஜர் பற்றின அப்டேட் வீடியோ தான் இது. ஐடிசி டீமர்ஜர் நியூஸ் வந்த உடனே நம்ம சேனலில் நம்ம மல்டிபிள் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயும் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்சிஎல்டி அப்ரூவலுக்கு அவங்க அப்ளை பண்ணியிருந்தப்போ அந்த அப்டேட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அதுக்கான அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டீமர்ஜருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இந்த டிமர்ஜர் பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாதவங்களுக்காக ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஐடிசி லிமிடெட் வந்து ஆகஸ்ட் 2023 அவங்களோட ஹோட்டல்ஸ் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ண போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐடிசி லிமிட்டட்லேருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து தனியாக ஒரு செப்பரேட் என்டிட்டியாக பிரிய போகுது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் ஆகஸ்ட் 23 வந்தது. கரண்ட்டாக பார்த்தோன்னா ஐடிசி லிமிடெட் 100% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் லிமிட்டடில். ஆனால் இந்த டிமர்ஜர் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிமர்ஜருக்கு அப்புறம் 40% ஸ்டேக் மட்டும்தான் ஐடிசி லிமிடெட் ஹோல்ட் பண்ணுவாங்க ஐடிசி ஹோட்டல்ஸில். ரிமைனிங் 60% ஸ்டேக் வந்து ஐடிசி லிமிட்டடோட ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யார் இருக்காங்கோ அவங்க ஹோல்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 60% ஸ்டேக் வந்து ஐடிசி லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸில். ஸோ இந்த டிமர்ஜருக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் ஹோல்ட் பண்ணுற ஒவ்வொரு 10 ஷேர்ஸ் ஆஃப் ஐடிசிக்கு நமக்கு ஒரு ஷேர் ஆஃப் ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்க போகுது. ஸோ 10:1 ரேஷியோவில் நமக்கு இந்த டிமர்ஜர் கிடைக்க போகுது. இந்த டிமர்ஜருக்கான என்சிஎல்டி அப்ரூவல் வந்து அக்டோபரில் கிடைச்சது. ஸோ இப்போ வந்து இந்த டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிமர்ஜருக்கான எஃபெக்டிவ் டேட் வந்து பார்த்தோன்னா 1st January 2025 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெக்கார்ட் டேட் 6th January 2025. இந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு தான் ஐடிசி லிமிட்டடோட ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்து அவங்க எத்தனை ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இந்த ரேஷியோ படி அவங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. ஷேர் ஹோல்டர்ஸான நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாம் ஐடிசி லிமிட்டடோட ஷேர்ஸ் எத்தனை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. மினிமம் 10 ஷேர்ஸாவது கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஷேர் ஆஃப் ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும். ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இருக்கா அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நிறைய பேர் என்ன கேட்கலாம், என்கிட்ட மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது மேம், எல்லாத்துலேயும் சேர்த்து என்கிட்ட மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், என்கிட்ட 2 டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, 2 டிமேட் அக்கௌண்ட்லேயும் சேர்த்து என்கிட்ட 100 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படி ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒவ்வொரு டிமேட் அக்கௌண்ட்லேயும் மல்டிபிள் ஆஃப் 10 இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக கிடைக்கும். இல்லாட்டி அந்த ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் வந்து வீணாக தான் போகும். ஸோ எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்? இன்கேஸ் நீங்கள் கம்மியாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்டாக அடிஷ்னல் ஷேர்ஸ் ஐடிசி லிமிட்டடோடது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கரெக்டான ரேஷியோவில் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ் கிரெடிட் ஆகும். ஸோ எந்த ரேஷியோவில் நம்ம ஹோல்ட் பண்ணணும், அதை எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கான ஷேர்ஸும் நல்ல வேல்யூ ஷேர்ஸ் தான். ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் இன்கேஸ் ஐடிசி லிமிட்டடோட ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரேஷியோவில் ஹோல்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 6th January வந்து ஒரு மண்டே. ஸோ அன்னைக்கு தான் ரெக்கார்ட் டேட். அதனால் இன்கேஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா ஐடிசி லிமிட்டடோட ஷேர்ஸ் 2nd January போல் வாங்கிடுங்க. இட் இஸ் அ Thursday. ஸோ தட் பை 3rd Jan உங்களுக்கு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த பர்டிகுலர் ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆகி இருக்கும். ஸோ ஆன் த சேஃபர் சைட் ஆன் ஆர் பிஃபோர் 2nd Jan நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். நம்ம டீம்லேருந்து நம்ம டீட்டெயில் ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சுஸ்லோன் எனர்ஜி, அமரர் ராஜா, மணப்புரம் ஃபினான்ஸ், ஐடிசி லிமிடெட், பிஜி இன்வைட்டி, இப்படி பல ஸ்டாக்ஸோட அனாலிசிஸ் வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்டாக் பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐடிசி டிமர்ஜரோட ரெக்கார்ட் டேட் என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.